சிவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்த நியூஸ் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் இதுதான் என்னோட ஒரிஜினல் சேனல். இத நிறைய உங்களுக்கு தரமான கண்டென்ட் எல்லாமே பார்க்க போலாம். சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமும் இல்லாம ஃபீஸும் இல்லாம எஸ்பிஐல ஒரு வேலை தராங்க. என்ன சொல்றீங்க, இப்படி ஒரு வேலை இருக்கா எஸ்பிஐல அப்படிங்கிறீங்கன்னா? ஆமா. சோ இந்த ஒரு வேலை எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு 2 பார்ட்டா விடுவாங்க. அதாவது வருஷத்தோட ஜனவரி டு ஜூன்குள்ள ஒரு ரெக்யூர்மெண்ட்டும், அதே மாதிரிக்கு வருஷத்தோட 2வது பகுதியான செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள ஒரு ரெக்யூர்மெண்ட்டும் எப்பவுமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த வருஷத்தோட ப்ராசஸ் ஃபேஸ் விட்டுருக்காங்க. இந்த வேலைகளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 70,000 ரூபாய் இலவசமா போனஸ் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு தரப்படுது. அதுக்கப்புறம் மாச சம்பளம் அப்படின்றது 17,000 ரூபாய் அப்படின்றதும் தனிப்பட்ட முறையில் தரப்படுது. இந்த வேலைகள் நம்ம சொந்த ஊர்ல, நீங்க தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல இருக்கீங்க, பஞ்சாயத்துல இருக்கீங்க, ஊரக ஊராட்சி அது சம்பந்தமான இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேலைகள் நிரந்தரமா இருக்கு. சோ இதுக்கான ஏஜ் லிமிட் 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல மூல முடுக்கலாம் வேலை இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டாம். சோ இந்த வேலை அப்படின்னோடனே நீங்க மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும் தான் வேலை இருக்கு அப்படின்னு நினைக்காம, சோ அவங்களே ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. வில்லேஜா இருக்கட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியாவா இருக்கட்டும், பிளஸ் அதே மாதிரிக்கே மெட்ரோ சிட்டிஸா இருக்கட்டும், எல்லா இடங்களுமே இந்த எஸ்பிஐ தரக்கூடிய வேலைகள் இருக்கு. ஓகே, சோ இப்போதைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இது ஆக்சுவலா என்ன ஸ்கீம் விட்டுருக்காங்க அப்படின்றதுமே பார்க்கலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட யூத் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது எப்பயுமே வருஷம் விடுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு 14வது வருஷம் விடுறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா விட்டு இப்போ 14வது வருஷம் இந்த 2025 டு 26க்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த வேலைகளுக்கான லொகேஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் 20 ஸ்டேட். அந்த 20ல நம்ம தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட். அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லுமே வேலைகள் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பிளஸ் பாத்தீங்கன்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நான் உங்களுக்கு தனித்தனியா கொடுத்திருக்கேன். படிச்சு பார்த்துட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது எஸ்பிஐயோட யூத் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாச சம்பளமா 17,000 உங்களுக்கு தரப்படும். கிட்டத்தட்ட 13 மாசங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா உங்களை மேற்படி இதுக்கான அப்டேஷன் அப்படின்றதையும் கொடுக்கப்படும் ஒர்க்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வேலைகள் எஸ்பிஐ மட்டும் இல்லாம எஸ்பிஐ கூட பெரிய பெரிய நிறுவனமான என்ஜிஓ கம்பெனிஸும் சேர்ந்துதான் இந்த டெவலப்பிங் பண்றாங்க. இதுல உங்களுக்கு அடிஷனல் கவரேஜா இன்கேஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நீங்க ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அந்த ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி டிராவல் அலோன்ஸ் அப்படின்றது மந்த்லி தரப்படுது. அதே மாதிரிக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைனிங் அண்ட் மென்டார்ஷிப் இது சம்பந்தமான தனிப்பட்ட அலோன்ஸ் நீங்க எதெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அதுக்கான அலோன்ஸ் அப்படின்றதும் தரப்படும் அப்படின்றதவே சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி இந்த வரக்கூடிய அடுத்த மாசம் ஏப்ரல் 13ஆம் தேதி. இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அவங்க இம்பார்ட்டன்ட் நோட்டீஸா எஸ்பிஐ சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன். யாராச்சும் எஸ்பிஐயோட பேரை சொல்லி யாராச்சும் நாங்க ஃபீஸ் கேட்கிறோம், எங்களுக்கு நீங்க அந்த ஜாப் சேரணும் அப்படின்னா நீங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எங்கேயாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா தயவு செய்து அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ தரக்கூடிய ஒரு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் தான். அதாவது கவர்மெண்டே தரக்கூடிய ஃப்ரீ இன்டர்ன்ஷிப். இதுல எங்கேயாச்சும் உங்ககிட்ட பணம் கேட்டு மெயிலோ காலோ வருது அப்படின்னா சோ தயவு செய்து நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு மேற்படி நீங்க சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் கூட தாராளமா கொடுக்கலாம். சோ அதனால அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்படி கேட்டு காலோ மெயிலோ வருதுன்னா நீங்க தாராளமா அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கான அபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக்கர் தெரியுதா? இந்த 2 லிங்க்ல எந்த லிங்க் வேணாலும் டச் பண்ணுங்க. ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐ யூத் இந்தியா ஃபெலோஷிப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகேங்களா? சோ இதுல தான் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் ஜூன் 30, 2025, எண்டிங் டேட் பாத்தீங்கன்னா மே 31, 2025 போட்டிருக்காங்களே. இது என்ன ஸ்டார்டிங் டேட் முன்னாடி போது எண்டிங் டேட் பின்னாடி வருதுன்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாதுங்க. இதுக்குள்ளதான் நமக்கான ரெக்யூர்மெண்ட். அதாவது ஏப்ரல் 13 தான் நமக்கு கடைசி தேதி. ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் நமக்கான அந்த ப்ராசஸ் நடக்கும்ல, செலக்ஷன் ப்ராசஸ், அது இந்த டேட்குள்ளதான் ஸ்டார்ட் ஆகி இந்த டேட்குள்ளதான் எண்டிங் ஆகுது. மொத்தம் 13 மாசங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
வரைக்கும் 13 மாசங்கள் இந்த ஒரு ஸ்கீம் அப்படின்றது நடைபெறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஐ மீன் இந்த இடத்துல வந்து அப்ளை நான் ப்ளூ கலர் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, இதை வந்து டச் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து இதுக்கான அபிஷியல் பேஜ். இந்தியா ஐ மீன் எஸ்பிஐ யூத் இந்தியா ஃபெலோஷிப்கான அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் தான். இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி, நீங்க வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் ஐடி, நான் வந்து சும்மா ஒரு டம்மி ஜிமெயில் ஐடி மாதிரி கொடுத்துக்கிறேன். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஜிமெயில் ஐடி தாங்க கொடுக்கணும். நீங்க டம்மி ஜிமெயில் ஐடி கொடுத்துடக்கூடாது. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து வரும். சோ அது ரொம்ப மெயினான விஷயம். அதையும் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. சோ இப்ப கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் வந்து ஆயிரும். இதுல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே கவர்மெண்ட் ஐடிலயோ இல்ல உங்களோட 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் வந்து எந்த ஸ்பெல்லிங்ல வந்து இருக்கோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிரைமரியான நம்பர், உங்க போன் நம்பர் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்லயும் இருக்கிற மாதிரியான நம்பரை கொடுத்துருங்க. இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை புதுசா கிரியேட் வந்து பண்ண போறீங்க. அந்த பாஸ்வேர்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுத்துக்கலாம், என்ன தேவை கிடையாது. சோ நீங்க பிறந்த டேட் வந்து கேக்குறாங்க, கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க ஜெண்டர் மேல் ஃபீமேல் என்ன அப்படின்றத கொடுத்துருங்க. இன்கேஸ் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க அதையும் வந்து கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து கேக்குறாங்க, பிளஸ் வந்து சிட்டிசன்ஷிப், பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வேண்டாம். இது எல்லாத்தையுமே நீங்க ஓமிட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா செலக்ட் லாங்குவேஜ், இதுல தமிழ் அப்படின்றக்கான ஆப்ஷனும் வரும். அந்த தமிழ் லாங்குவேஜ்ல ஸ்பீக் ரீட் ரைட், எனக்கு எழுத படிக்க பேச தெரியும், ப்ராப்ளம் இல்ல அப்படின்றதையும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை தாண்டி சில பேருக்கு ஹிந்தி தெரியலாம், தெரிஞ்சா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. சேம் அதே தான் இங்கிலீஷுமே. சோ கொடுத்துட்டு ஃபைனலா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படின்ற ஒரு பட்டன் வந்து போகும். சோ இந்த பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்குங்க. உதாரணத்துக்கு 10th இருந்து 12th இருந்து டிகிரி கம்யூனிட்டி இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ அதையும் நீங்க அப்லோட் வந்து பண்ணிட்டு இந்த வேலைகளுக்கு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணீங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க வீட்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப் கிட்ட வரும். சோ டக்கு டக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மூலியமா ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய 20 ஸ்டேட்ஸ், அந்த 20 ஸ்டேட்ஸ்ல நம்மளோட தமிழ்நாடும் ஒண்ணு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களும் தாராளமா அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெர்மனண்டா இருக்குமான்னு கேட்டா நம்ம பெர்மனண்டா இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. பட் ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பொறுத்து மேபி ஆக்கலாம், அவ்வளவுதான். அதை மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மணிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐ மீன் இன்டர்ன்ஷிப்பை யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் காசு வாங்குறாங்க, இதுக்கு நீங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான காலோ மெயிலோ வந்தா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்க எந்த விதமானதுக்கும் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கமிட் பண்றது கிடையாது. சோ நாங்க இதை எப்பயுமே கிட்டத்தட்ட 14 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் அந்த மாதிரி நாங்க அமௌண்ட்டும் சொல்லி கேட்டது கிடையாது அப்படின்ற மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் இந்த இன்டர்ன்ஷிப்கான ஒரு செமையான விஷயங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இப்பயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.